தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மக்களை மறந்த திமுக அரசின் பட்ஜெட் என்று விமர்சித்து 2 பக்க அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக தரவரிசையை மேம்படுத்தும் அறிவிப்பெல்லாம் இருக்கட்டும், முதலில் அண்ணா பல்கலையில் பயிலும் மாணவிக்கு முறையான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வருமா என்ற பலமான கேள்வி எழாமல் இல்லை. காரணம், இந்த விளம்பர மாடல் அரசின் கடந்த கால வெற்றி விளம்பர அறிவிப்புகளே புதிய அரசு கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கல்வியின் தரத்தை நிலைநிறுத்த என்ன முன்னெடுப்புகள் எடுக்க போகிறீர்கள் என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அடிப்படையான சாலை வசதிகள் கவனிக்காமல் அன்புச்சோலை போன்ற போலி அக்கறை காட்டும் வெற்று அறிவிப்பு ஏன் என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். கல்லூரி மாணவர்களுக்கு மீண்டும் மடிக்கணினி வழங்கப்படுவது போல பள்ளி மாணவர்களுக்கு எப்பொழுது வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இல்லையே ஏன் என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு குறித்து இந்த நிதிநிலை அறிக்கையில் விளக்கப்படவே இல்லை. மாறாக மக்கள் நலன் சார்ந்த எந்த விளக்கமும் இல்லாமல் பரந்தூர் விமான நிலையம் அமைக்கும் பணி விரைவுபடுத்தும் என்ற அறிவிப்பு பரந்தூர் பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யப்பட்ட துரோகமாகவே இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தும் எந்த நடவடிக்கை இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் குடியிருப்பு கட்டுவது இருக்கட்டும், அரசு ஊழியர்களின் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நலன் சார்ந்த ஏக்டர் ஜியோ கூட்டமைப்பின் முக்கிய கோரிக்கையான அரசு ஊழியர்களுடைய ஆசிரியர்களின் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது, பணி நிரந்தரம் குறித்த அறிவிப்புகள் எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். விளம்பர மாடல் அரசின் மறைமுக முதலாளியாக இருக்கும் ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட் டெல்லியில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டிலே மருந்து ஒதுக்கியது. இந்த விளம்பர மாடல் அரசோ தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களின் நலன்களையே மறந்துவிட்டு ஒரு பட்ஜெட்டை வெளியிட்டுள்ளது. இதுதான் இவர்களின் இருவரும் ஒரே மனநிலை கொண்ட உறவுக்காரர்கள் என்பதற்கான உறுதிப்பாடாகும். மக்களை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு வெற்று காகிதத்தில் பட்டம் விடும் பாசாங்கு வேலையே இந்த பட்ஜெட் அறிவிப்பு. இந்த ஏமாற்று வேலைக்கு எல்லாம் மக்கள் கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியாக 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவு இருக்கும். இதை இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு விரைவில் உணர்த்தும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.